ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AbiAnandlife. இன்றைக்கி குக்கரில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 100 ml போல் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்த்திக்கிட்டிங்கன்னா சாதம் குழஞ்சிடாமல் பளபளன்னு வரும். 4 பட்டை 5 கிராம்பு சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா 4 சேர்த்திக்கலாம். 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், எண்ணெயில் சேர்த்திக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரையும் வணக்கி எடுத்துக்கலாம். பிரியாணி இலை 1 சேர்த்திக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம இப்போது கொத்தமல்லி புதினா சேர்த்திக்கலாம். எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணங்கட்டும். எண்ணெயில் வணங்கும் போது பிரியாணி ரொம்ப வாசனையாக இருக்கும். மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். எண்ணெயிலே சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். 1 கப் கர்டு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 4 எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்துன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், அது 1 கப் சேர்த்திக்கலாம். எண்ணெயில் சேர்த்தாமல் சிக்கன் கூட நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்தும் போது நல்லா வாசனமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். அரிசி சேர்த்ததும் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறம் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய சுட சுட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா பளபளன்னு நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.